இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 4:41 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார். செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தியான இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு வேண்டுதல்களை வைக்கலாம். அலுவலகம், தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரும். ஆரோக்கியத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு பிறந்த வீட்டால் பெருமைகள் உண்டு. இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும். வழக்கு, விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்தது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில உடல் உபாதைகள் மற்றும் உடல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியது சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தியான இன்று கடன் அடைப்பது மிகவும் விசேஷம். ஆகையினால் கடனை திருப்பி கொடுப்பதை செவ்வாய் ஹோரையில் செய்வது விரைவில் கடனை நீங்கள் அடைப்பதற்கான வழி பிறக்கும். இன்று நரசிம்மரை வணங்கினாலும் மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். புதிய வேலை விண்ணப்பம் செய்வது, வேலை தேடுவது மற்றும் உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சென்று சந்திப்பது, இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசினியர்களுக்கு இன்று சப்தமத்தில் சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. சங்கடஹர சதுர்த்தியில் இன்று விநாயகரை வழிபாடு செய்து மோதகம் நைவேத்தியம் செய்யலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். இன்று புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது வெளிநாடு சென்று நீங்கள் வேலை தேடக்கூடிய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதோ இரண்டுமே வெற்றியை தரும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாலை நேரத்தில் துவங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று கடகராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார். மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ராசிநாதன் சூரியன் புதனுடன் இருப்பது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பல்வலி, கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை பார்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாள் இந்த கன்னிராசி அன்பர்கள் நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்கலாம். இன்று அன்னதானங்கள் செய்வதோ அல்லது பிறருக்கு தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நல்ல
நேரம் என்று சொல்லலாம். இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் குரு உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதும் இந்த குரு சந்திர யோகத்தில் வேலை இழந்தவர்கள் மற்றும் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வு உண்டு. பல நாளாக இருந்து வந்த தொடர் வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில நற்செய்திகளும் காத்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு. உங்கள் வாயை திறக்காமல் இருந்தாலே இந்த நாள் நல்ல நாள். உயர் அதிகாரிகள் இடத்தில் சில வாக்குவாதங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடத்தில் சில வாக்குவாதங்களும் வரலாம். ஆகவே இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகத்துடன் பொருந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிகவும் ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது. ஆன்மீக பணிகள் மற்றும் ஆன்மீக தொண்டுகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சநிலை பெறுகிறார். ஆகவே இன்றைய நாளில் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. பரம்பரை சொத்துக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வது, இது போன்ற விவகாரங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இன்று அனுகூலமாகவே அமைகிறார். கணவன் மனைவி உறவு மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள், இது அனைத்தும் இன்று மனதிற்கு ஒரு நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு நிறைவு உண்டு. எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட இன்று விரய செலவுகளை சமாளிக்கலாம். இன்று உங்களுக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் மிகவும் லாபகரமாக அமைகிறது. புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று காலை நேரம் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமானது. செவ்வாய் மற்றும் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்று செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய செவ்வாய் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக அமைகிறார். இன்று நீங்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம். பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவித பய உணர்வு நீங்கும். சூரியனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன். இந்த யோக நிலை இவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதரிகளால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவது இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் தன லாபத்தை கொடுக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒருவித பய உணர்வு நீங்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சோர்வு மற்றும் பிள்ளைகள் இடத்தில் இருந்து வந்த கடன் சுமை தீரும். இன்று சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைத்து தெய்வத்தை வணங்கினால் உங்களினுடைய ஜென்ம சனி மற்றும் ஜென்ம செவ்வாய்க்கு ஏற்கனவே ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.